நான் சொன்ன உடனே நீ வந்து காப்பாத்துற மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணினேன்? 30 வயசு வரைக்கும் பணம் பணம் பணம்னு தான் நான் சுத்தினேன். இல்ல ஒரு கெட்ட காரியங்கள் பண்ணாம இருந்திருக்கேன்னா, இல்ல சத்சங்கத்திலேயாவது சேர்ந்து மகான்களுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கேன்னா, முதல் சாதனமே அன்னதானம் பண்ணினேனா கேட்கிறேன். ஏன்னா பகவானுக்கு இஷ்டமான தர்மமா, அதுதான் தாசர் சொல்ற. நீ என்ன காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேனே, நான் சொன்ன உடனே நீ வந்து காப்பாத்துற மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணினேன்? நீ வரா மாதிரி நான் உனக்கு பண்ணிருக்கணுமோ? நான் என்ன பண்ண? 30 வயசு வரைக்கும் பணம் பணம் பணம்னு தான் நான் சுத்தினேன். இன்னைக்கு திடீர்னு பக்தி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா போருமா? நான் என்ன பண்ணினேன் உனக்கு? இதை எல்லாரும் ஒரு தடவை மனசுல கேட்டுட்டா போதும். உடனே ஒரு சிரமம் வரதுக்கு முன்னாடி பகவான் வரணுங்கிறாமே, அவனுக்கு நீ என்ன பண்ண? அவர் கேட்பறோன்னு நீ நான் வரணும் நீ நினைக்கிறிய, நீ எனக்கு என்ன பண்ண சொல்லு. அதுதான் தாசர் பாடு சொல்றார். நாமாடுத கர்ம நாமாடித்த கர்ம. நான் இப்படி இது மாதிரி எல்லாம் அவமானப்படணும், அடிபடணும் அப்படிங்கிற கர்மா எனக்கு இருக்கு. எப்படி இருக்கு? பலமா இருக்கு. நீ மாடுவதேனோ, கூப்பிட்ட உடனே நீ ரட்சிக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் என்ன பண்ணினேன் சொல்லு. நான் ரட்சிப்பேன், தீர்மானமா ரட்சிப்பேன். நீ உடனே வந்து ரட்சிக்கிறதுக்கு உள்ள காரியம் நான் என்ன பண்ணிருக்கேன்? அதிதிகளிகே நானும் அன்ன கொட்டவனல்ல. பகவான் கூப்பிட்ட உடனே காப்பாத்தணுங்கிறதுக்கு அவர் சொல்ற முதல் சாதனமே அன்னதானம் பண்ணினேனான்னு கேட்கிறார். தாசர்பால் கேட்கிறார், சாதுக்களுக்கு அதிதிகளுக்கு ஒரு வேளை கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டிருக்கேனா? அதிதிகளிகே நானும் அன்ன கொட்டவன். இல்லைன்னா முன்ன சிவன் நாரணமங்கலம் சிவன் ஏதோ ஒரு சிவன் ஒருத்தர் இருந்தார். எங்க தாத்தாலாம் கதையில சொல்லுவார். அவர் ஒண்ணுமே கையில கிடையாது அவருக்கு. ஒவ்வொரு திருவிழமேள உற்சவம், அப்புறம் திருச்செங்காட்டங்குடி உற்சவம், இது மாதிரி உற்சவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுவார். சிவன் அன்னதானம்னு பிரசித்தம். அவர் பணக்காரன் இல்லை, சாமானிய பிராமணம். அவர் அன்னதானம் எப்படி தெரியுமா? பாய ஈச்சம்பா ஓலப்பாய விரிச்சு சாதத்தை மலைமலையா கொட்டி அன்னதானம் பண்ணுவார். அப்படி அன்னதானம் பண்ணிட்டே இருக்கும்போது சாப்பிட்றவா எல்லாம் என்ன பண்ணுவா? ஆத்துக்கு போய் பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து சாதம் கொடுங்கோ, குழம்பு விடுங்கோ, கறி கொடுங்கோன்னு பாத்திரத்தில் வாங்குவாளாம். வந்து சமயக்காரன் சொல்கிறான், எத்தனை தடவை வேணாலும் சாப்பிடு, பார்சல் தரமாட்டேன்பா, கையில் தரமாட்டேன், இங்கேயே சாப்பிடு, கெஞ்சுவாளாம். அப்போ அவர் சொல்லுவாரான், குடுடாம்புறான். இலை போட்டு பரமாறி எச்சலிடுற வேலை மிச்சண்டாம்புற. இப்போ அவளை ஆற்றுலேருந்து அழிச்சுன்னு வந்தால் நீ போட தானே போகிற, அங்கேருந்து அழிச்சுன்னு வந்தால் போட போகிற. அப்போ இலை போடணும், பரமாறணும், எச்சலிடணும், இலை எடுத்து எச்சலிடணும், இவ்வளவு காரியம் மிச்சம் கேட்குறத கொடுங்க. அதனால் அன்னதானத்தில் மாத்திரம் கையில் கேட்டால் கொடுத்துட்டு போகணும். கையிலெல்லாம் தர முடியாதுன்னு போய் சட்டம் பேசக்கூடாது. அதை என்ன பண்ண போகிறா? யாரோ முடியாத வாழ்க்கை கொடுக்க தானே போகிறான். இங்கே வந்து சாப்பிட்டான்னா எடுத்துன்னு போய் சாப்பிட்டான். இது மாதிரி அன்னதானம்ங்கிறது அவ்வளவு விசேஷம். அதனால நம்ம பாண்டுரங்கன் கும்பாபிஷேகத்திலையும் பிரதானமாக வச்சுருக்கிறதே அன்னதானத்தை தான் வச்சுருக்கோம். ஏன்னா பகவானுக்கு இஷ்டமான தர்மமா, அதுதான் தாசரை சொல்கிறார். அதிதிகளிகே நானும் அன்ன கொட்டவனல்ல. இல்லை ஒரு கெட்ட காரியங்கள் பண்ணாமல் இருந்திருக்கேன்னா, பர சதியர சங்க ஒத்து கலிகே பிட்டவனல்ல. இல்லை சத்சங்கத்திலேயாவது சேர்ந்து மகான்களுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கேனா, ಮದಿಗಿನರುಳ ಕೂಡಿ ಮರುಳಾಗಿದ್ದೆನು ದೇವ ಗತಿಯಾವದೋ ಎನಗೆ ಪರಮ ಪುರುಷ ಹರಿಯೇ ನಾ ಮಾಡಿದ ಕರ್ಮ ಬಲವಂತ
போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.